Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் சம்பந்தமா இப்ப லேட்டஸ்டா ஒரு தகவல் வந்து யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன அப்டேட், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் இது வந்து அப்டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சோ நீங்க வந்து TNAU அக்ரிகல்ச்சர் படிப்புக்காக கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். சோ இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது இந்த வருஷம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்த ரெண்டு யூனிவர்சிட்டி சேர்ந்து தான் வந்து அக்ரிகல்ச்சர் படிப்புகளுக்கு உண்டான கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ளை பண்ணிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரேங்க் லிஸ்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சிவி லிஸ்ட், அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் 3-2 சொல்லிட்டு தனியா வந்து ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பேஸ் 1 சொல்லிட்டு ஒன்னு வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, பேஸ் 2 சொல்லிட்டு ஒன்னு வந்து தனியா வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நேத்து டேட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பேஸ் 3 சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது எம்எம்என் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து இந்த இடத்துல எனபிள் பண்ணிருக்காங்க. இந்த டேபை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து இந்த பேஜ்க்குள்ள போவீங்க. இதுலயே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க நாளைக்கு டேட்ல யாரெல்லாம் வந்து கோயம்புத்தூர் இருந்து போகணும் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க லைக் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அண்ணா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில அண்ணா ஆடிட்டோரியம்ல போயிட்டு நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆஃப்லைன் மோடுல வந்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க நேரடியா போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் இந்த இடத்துல வந்திருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டும் டைமிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய செக்ஷன் வந்து எந்த டைமிங்ல வந்து இருக்கோ அந்த டைமிங்க்கு மட்டும் நீங்க போனா போதுமானது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல ஒரு பத்திரிகை செய்தின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒருங்கிணைத்த இளம் அறிவியல் மாணவர் சேர்க்கை 2025 to 26 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வேளாண்மை பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு இந்த கல்வியாண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கும் மற்றும் வேளாண்மை பிரிவு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் ஒரே விண்ணப்பம் வழியாக இளம் அறிவியல் மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 14 இளம் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் 3 பட்டய படிப்புகளுக்கும் மற்றும் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் 3 இளம் அறிவியல் வேளாண்மை பிரிவுகளுக்கும் ஒருமித்த வகையில் மாணவர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெற உள்ளது அப்படிங்கறத. அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள 14 இளம் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு 6921 அரசாங்க கல்லூரிகளுக்கு 2516 இடங்களும் மற்றும் வந்து தனியார் கல்லூரிகளுக்கு 4405 இடங்களும் வந்து டோட்டலா வந்து 6921 இடங்கள் மற்றும் வந்து வேளாண்மை பிரிவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல 340 இடங்களும் வந்து மாணவர்களுக்கு வந்து சேர்க்கைக்காக வந்து ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறத ஒரு விரிவாக்கமா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அந்த விதத்துல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 9/5/2025 முதல் 16/6/2025 இந்த இடத்துல 5ன்னு சொல்லிட்டு தப்பா போட்டிருக்காங்க. நம்மளுக்கு டேட் வந்து லாஸ்ட் டேட் வந்து 16/6/2025 வரைக்கும் வந்து இந்த வெப்சைட்ல போயிட்டு வந்து ஒருங்கிணைத்த மாணவர் சேர்க்கைக்கான படிவம் அப்படிங்கறது இந்த வெப்சைட்ல நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் உள்ள அண்ணா அரங்கத்தில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு வந்து விண்ணப்பித்திருந்த விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது 17/6/2025 முதல் 20/6/2025 வரை நடைபெற்று மற்றும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு இடஒதுக்கீடு அப்படிங்கிற இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது நேற்று டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே பெர்ஃபெக்டா வந்து நீங்க வந்து நேரடியா போயிட்டு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணி முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்திருக்காங்க. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு இடஒதுக்கீட்டில் கலந்து கொள்ளாத விண்ணப்பதாரர்கள் 23/6/2025 அன்று கடைசியாக ஒரு வாய்ப்பை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் லிஸ்ட் பேஸ் 3ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க நேரடியா வந்து கடைசி ஒரு வாய்ப்பை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அண்ணா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில போயிட்டு அண்ணா ஆடிட்டோரியத்துல போயிட்டு நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறது பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து அப்டேட். சோ இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய அப்டேட் வந்து TNAU.UCAN apply அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நாங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து மின்னஞ்சல் மூலியமாகவும் நாங்க வந்து தகவல் வந்து ஷேர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து அட்மிஷன் சம்பந்தமா டவுட்ஸ் அண்ட் சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஒரு கான்டாக்ட் நம்பரும் மெயில் ஐடியும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்க கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து TNAU தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். சோ 24ஆம் தேதி வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து வரப்போகுது. யாரெல்லாம் ரேங்க் லிஸ்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே எப்படி ரேங்க் லிஸ்ட் வந்து செக் பண்றது, நீங்க எத்தனாவது இடத்துல வந்து ரேங்கிங்ல இருக்கீங்க,
நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், கவுன்சிலிங் எப்படி வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பான அட்மிஷன் சப்போர்ட்ஸ் நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம சேனலை இப்பவே நீங்க கனெக்ட்ல இருந்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.